ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் டிலைட் வித் மீ ஜெய். இன்றைக்கி நம்ம பீட்சா பண்ண போகிறோம். என்ன பீட்சான்னு பார்க்குறீங்களா? வீட் பீட்சா. இது வந்து ஃபுல்லாகவே ஹோம்மேட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். வித்தவுட் அவன், வித்தவுட் சீஸ். அப்புறம் சீஸ் போட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த கப்பில் வந்து 1.25 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மெல்டட் கீ எடுத்திருக்கேன், பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். நம்ம தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த பீஸா பேஸு எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோதுமை மாவு 1.25 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அது போட்டுக்கிறோம். 3/4 கப்பு மைதா போட்டுக்கிறோம், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம், சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம், மெல்டட் கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ண போகிறோம். கர்ட் ஆட் பண்ணும்போது கர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த டவ் ஃபுல்லாகவே வந்து கர்டை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பூனில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே தேவைப்பட்ட தண்ணி இல்லாட்டி மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கணும். இப்போ இந்த மாவை அப்படியே லெட் போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது சப்போஸ் உங்கள் வீட்டில் துணி இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணி கூட போட்டுட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மூடி வச்சுருங்க. நான் இப்போ வந்து இதில் ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருவேன், ஏர்டைட் லெட்டு. இப்போ நம்ம பீஸாவுக்கு தேவையான ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து இந்த பவுலில் ஒரு 2 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சின பால். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன், 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன், 1 பிஞ்ச் சால்ட்டா, 2 ஸ்பூன் மைதா. ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கோம். பேன் நல்லா சூடான பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் போட்டுக்கிறோம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மைதாவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிக்கிறோம். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிட்டோன்னு ஒரு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க, சிம் பண்ணியே இது பண்ணுங்க. இப்போ இந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், நல்லா இந்த க்ரீமியாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹர்ப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட அது இல்லாததுனால நான் அதில் வந்து மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளேவர். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் எனக்கு ஆரிகானோ கிடைக்காததுனால நான் இப்போ மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆனால் இதுக்கு பெஸ்ட் வந்து ஆரிகானோ தான். ஆரிகானோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ ஆரிகானோ இல்லாதவங்க மேத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெட் சாஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 2 தக்காளி வந்து பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கின் பீல் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கார்லிக் எடுத்திருக்கேன், அப்புறமா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ
இப்போ உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. பேன் காஞ்சோன்னு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பியூரி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்ச பிறகு இதில் கொஞ்சமாக ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட வந்து காஷ்மீரி சில்லி இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நார்மல் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருக்கு. இப்போ நல்லா எண்ணெய்லாம் கூட வெளியில் வந்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டும் ஒரு பிஞ்ச் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்ககிட்ட கொஞ்சம் பன்னீர் இருக்கிறதுனால பீஸா டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பீஸா பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். இது இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் லைட்டாக கர்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இப்போ நம்ம எடுத்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் போட்டுக்கலாம். வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் வந்து நல்லா இதுவாகிடும். இப்போ இந்த டிஷ்யூவில் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா எண்ணெய்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடும். நம்ம பீஸாவோட பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 1.5 hours நல்லா ஊறிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நல்லா கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. கீழே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. அதான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அந்த ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் தின்னாக நல்லா வீட் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆயில் நல்லா தொட்டுட்டு இப்போ நம்ம பிட்ஸா வந்து வித்தவுட் அவன் பண்ணுறதுனால நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட்டோ இல்லை உங்கள்கிட்ட பீட்சா பிளேட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லாட்டி ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளேட்டில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம். நல்லா சைட்லலாம் கூட நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸு இதில் செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக ஒயிட் சாஸ் வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இது அடியில் வந்து சால்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சால்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அடியில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெருமனை சொல்லுவாங்க, குக் பண்ணிவிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா.
இப்போ இதை வந்து நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பிட்ஸா அந்த பிளேட்டை வந்து நம்ம இந்த குக்கரில் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அப்படி மூடியை வந்து தூக்கி போட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. இப்போ நம்ம வந்து குக்கரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்குங்க, பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு, எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இந்த கலர் சேஞ்சிங் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேப்சிகம்லாம் கூட நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட மறந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டாப்பிங்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, டாப்பிங்ஸ்லாம் போட்ட பிறகு இல்லை லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சீஸ் போட்டு பீஸா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டவ் வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன்.